ஹலோ கைஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தான் இருக்கும். ஒரு சின்னதான ஒரு டாபிக் தான். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். AutoCAD சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஓகே, யூனிட்ஸ் வந்து ப்ரிசிஷன் வேல்யூ 0னா இன்ச்சஸ்ன்னு வச்சுக்கோங்க. இன்ச்சஸில் போய்ட்டு மில்லிமீட்டர் மாற்றிக்கோங்க. LIM என்டர் லிமிட் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எப்படி கொடுக்குவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதைப்படியே நீங்கள் இப்போயும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, லிமிட்ஸை நான் இப்போ செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைனலாக Z என்டர் A என்டர், அதாவது ஜூம் ஆல்னு கொடுப்போம். அதையும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபனல் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கிள் போடணும். அது வந்து C என்டர். சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 60. ஸோ டயாமீட்டர்னால D என்டர் கொடுத்துக்கோங்க. 60 என்டர். ஓகே, டயாமீட்டர் 60க்கு ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது அதே மையத்தில் 50க்கு ஒரு சர்க்கிள் போடுங்க. ஓகே, டயாமீட்டர் 50. ஓகேவா? ஓகே, டயாமீட்டர் 50க்கும் போட்டுட்டேன். ஓகே, ரைட்டாக போட்டாச்சு. இப்போது ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்க்கிள் கிடச்சிருக்கும் இல்லையா? ஓகே, லைன் எடுத்துக்கோங்க. எல் என்டர் கொடுத்து லைன் எடுத்துக்கிட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே கரெக்டாக 40க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணிட்டோம். இதில் ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். ஸோ C என்டர். சர்க்கிள் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 20. ஸோ D என்டர், 20 என்டர். ஓகேவா? நான் D என்டர் 20 என்டர் கொடுத்துட்டேன். அகைன் லைன் கொடுங்க. L என்டர். மேலே பார்த்தீங்கன்னா 30 என்டர். ஓகே, கமாண்ட் விட்டு வெளியே வந்துடுங்க. இதில் ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே, C என்டர் கொடுத்துக்கோங்க. அதனால் C என்டர். சர்க்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 10 சர்க்கிள். ஓகே, 10. ஓகே, சாரி, நம்ம டயாமீட்டரில் வரைகிறதுனால டயாமீட்டர் D என்டர் கொடுக்கல. ஸோ C என்டர், D என்டர், 10 என்டர். டயாமீட்டர் 10க்கு நான் வரைஞ்சிட்டேன். இப்போது ஃபனலாக நான் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் சும்மா இந்த மாதிரி லைன் மாதிரிலாம் க்ரியேட் பண்ணிடாதீங்க. அதாவது சொல்கிறது என்னென்னா இப்படி க்ரியேட் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் இப்படி க்ரியேட் பண்ணக்கூடாது. லைன் வச்சு இதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. நான் ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நிறையா. அது உங்களுக்கு தெரியுமா என்னென்னு பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரியல. அது பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த எக்ஸ்ட்ரூடுன்றதில் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு சில கமெண்ட் ஒழிஞ்சிருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அதில் லோஃப்ட்டுங்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே உள்ள சர்க்கிள், கீழே ஒரு சர்க்கிள், அதுக்கு கீழே உள்ள சர்க்கிள், இந்த மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. 3 சர்க்கிளையும் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்குங்க. ஓகே, நான் பண்ணி காமிக்கிற மறுபடியும். மேலே உள்ளது இந்த சர்க்கிள், என்டர். ஓகே, இப்போது நான் ரியலிஸ்டிக்கில் வச்சேன்னா எனக்கு இந்த ஃபெனல் ரெடி. ஓகேவா? நம்ம இப்போ வச்சுட்டோம். இப்போ நமக்கு இந்த சென்ட்ரல் லைன் ஆக்சுவலாக தேவையில்லை. ஸோ டெலீட் பண்ணிட்டேன். இதுதான் ஃபெனல். என்ன இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது 2Dயில் இப்படி இருக்குது. ரியலிஸ்டிக்கில் வைப்போம். ரியலிஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபெனல் ரெடி. உங்களுக்கே தெரியும். இப்போ இதில் ஒரு சின்ன ஹோல் எடுத்துருவோம். ஓகே, சென்டர் பாயிண்டில் 3 என்டர். 3 mmக்கு ஒரு த்ரூ கட் பண்ணிடுவோம். பார்க்கறதுக்கு அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, நான் த்ரூ கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபெனலை ரொம்பவே சூப்பரான இருக்கும். ஓகே, சின்னதாகவும் இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாகவும் இருக்கும். சூப்பரான ஒரு ஃபன் நம்ம ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதில் புதுசான ஒரு கமெண்ட் லோஃப்ட்டுங்கிறது, அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் நான் ஒரு வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த லிங்க்கை இல்லை ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பண்ணுறேன். அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு கமெண்டில் அந்த லிங்கை தொட்டு இந்த லோஃப்ட்டுங்கிறதுல எல்லாமே இந்த ஸ்வைப்பு, ரிவோல் அப்படின்னா என்ன, எக்ஸ்ட்ரூட்னா என்னென்ன எல்லாமும் போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் காத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.